ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு ட்ராக், இந்த மாதிரி ஒரு எபிசோடு தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எபிசோடு இன்னைக்கு. எஸ், ஒரு பக்கம் ரோஹிணி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ விஜயம்மா நமக்கு எந்த மாதிரிலாம் கேட்கணுமோ அந்த மாதிரிலாம் பிடிச்ச கேட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோடு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி வந்து உண்மை தெரிஞ்சது அப்படின்னா விஜயம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுருந்தாங்கன்னா நமக்குமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். என்னப்பா எல்லா விஷயத்துக்கும் இப்படி விட்டுட்டே இருக்கீங்களே, ஸோ முத்து மீனா மட்டும் ஒரு மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சி ரோஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதாவது நீ பெரிய இடத்து போனால் தான் எனக்கு கவலை கிடையாது, இந்த வீட்டில் நீ விஜயாவோட மருமக அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே ஹைலைட்டடு. ஸோ இந்த விஷயத்துக்கே விஜயம்மா வந்து இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னா உண்மை தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. ரோஹிணிக்குமே அந்த ஒரு கேள்வியோட தான் வந்து அவங்க போஸ்ட் வந்து முடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரூத் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். டிஆர்பி வைஸும் சரி, ட்ராக் வைஸும் சரி, ஆடியன்ஸுடைய என்கேஜ்மெண்ட்டும் சரி, ஸோ நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தொடர்ந்து முத்து மீனாவுடைய லவ் சீன்ஸ்ப்பா அன்றைக்கி வந்து கார் வாங்கியாச்சு. ஸோ முத்து வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு செல்வம் கூட்டிகிட்டு போய் காரை காமிக்கிறதும், ஸோ அங்கே வந்துட்டு மீனா ஒளிஞ்சிருந்து பார்க்குறதும், அதுக்கப்புறம் காரை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு அங்கே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கோவில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதும் இருந்துச்சு. ஸோ இன்பிட்வீனில் நிறைய லவ் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீட்லேயுமே கூட அவங்க முத்து மீனா பேசிக்கிறது, அது வந்து ஆட்டோக்கு வந்துட்டு ஆயுத பூஜை போடுறது, ஸோ என்னை வந்து ஆட்டோ கூட வச்சு வர்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டான கன்வர்சேஷன். அதே போல் அங்கே போனதுக்கு அப்புறமா, அதாவது தனக்கு தான் கார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முத்துவுடைய ஆக்டிங் பார்க்கணும். எஸ்பெஷலி அந்த இடத்துல ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், இந்த காருக்கு வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கியர் போடுற விஷயங்கள்லாம், ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறதோட இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ப்ரிவியூவில் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு என்ன இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் காரு, ஸோ என்ன ஒரு லட்சம் 2 லட்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதும், அங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு பொன்னாட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும் வந்து இன்னி எபிசோட் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரொம்பவே ஒரு நல்ல எபிசோடு. சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு. நான் கூட ரோஹிணியோட விஷயத்தை வந்து கனவாக முடிச்சிருவாங்கலாம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் நினைவு தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னி எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் வெற்றி ப்ரோ, எஸ் பேக் டு பேக் வெற்றி தாங்க அவருக்கு. எஸ், லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்மேக்ஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கான இது கொடுப்பாங்க இல்லையா லிஸ்ட், அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாப் 5 வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் 4 வந்திருந்தாரு, இப்போ டாப் 3 பொசிஷனில் வந்து இருக்காரு. ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கயல், பாக்யலட்சுமி அந்த மாதிரி ஒரு உமன் சென்ட்ரிக் சீரியலில் இருந்துட்டு ஒரு மேல் ஹீரோ வந்துட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து தொடர்ந்து வெற்றி ப்ரோ வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ 3rd பொசிஷன் வந்து நம்ம ப்ரோ இருக்காரு. ஸோ 4th and 5th சுந்தரி அண்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஸோ இனியா இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதே போல் எதிர்நீச்சல் சீரியலுமே வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ இவங்க 2 பேரும் வெளியே போயாச்சு. ஸோ 2 நியூ என்ட்ரிஸ் வந்து உள்ள டாப் 5 வந்திருக்காங்க. ஸோ வெற்றி ப்ரோக்கு தொடர்ந்து ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேல் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதில் இவர் ரீச் ஆகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ கம்மிங் வெட்னஸ்டே வந்து அவருடைய பர்த்டே. ஸோ நம்ம சார்பாக அட்வான்ஸ் விஷஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவருக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து அவருடைய லைஃப்லையும் தொடர்ந்து நம்ம மூவ் பண்ணணும், அடுத்தடுத்த சக்ஸஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் இதெல்லாம் ஒரு சின்ன அவருக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.